வணக்கம் எல்லாருக்கும். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கடை மற்றும் நிறுவன சட்டம். கடை மற்றும் நிறுவன சட்டம். தமிழ்நாடு கடை நிறுவன சட்டம் நம்ம வந்து அந்த சிலபஸில் பார்த்துருப்போம். அதுதான் பார்க்கலாம் வாங்க. கடைகள் நிறுவனங்கள் ஆகியவற்றின் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக முதலில் 1947 நம்ம சுதந்திரம் வாங்கின வருஷம் ஆண்டு நமது மாநில அரசால் சென்னை கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் இயற்றப்பட்டது. கடைகள் அப்புறம் நிறுவனங்கள் ஆகியவற்றின் நடவடிக்கைகள் அதாவது ஒழுங்குபடுத்துவதற்காக 1947 வந்து நம்ம மாநில அரசு மூலமா சென்னை கடைகள் மற்றும் நிறுவன சட்டம் இயற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இச்சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிறுவனம் என்ற சொல் கடைகளையும் வாணிப நிறுவனங்களையும் மட்டும் குறிக்கிறது. வணிகத்தில் ஈடுபட்டிருக்கும் கூட்டுறவு நிறுவனங்கள் இச்சட்டம் பொருந்தும். வணிகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கூட்டுறவு நிறுவனங்களுக்கு இந்த சட்டமும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தி கொள்வதையும் 14 வயது நிரம்பி 17 வயது நிரம்பாத இளைஞர்களை காலை 6 மணிக்கு முன்பும் மாலை 7 மணிக்கு பின்பும் வேலை செய்வதை தடை செய்ய. 14 வயதுக்கு உட்பட்ட 14 வயசு கம்மியாக இருந்தனா 14 வயசுக்கு உட்பட்ட 14 வயசு இருக்கிற சிறார்கள்லேருந்து வேலைக்கு அமர்த்தி கொள்வதையும் 14 to 17 அந்த ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க என்ன பண்ணோம், காலை 6 மணிக்கு மேலே தான் வேலைக்கு வரணும், 7 மணிக்கு மேலே வேலை செய்யக்கூடாது. அதை வந்து பின்னரும் வேலை செய்து தடை செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறுவனங்கள் மற்றும் கடைகளை பணிபுரிபவரை ஒரு நாள் ஒன்றுக்கு 8 மணிக்கு அதிகமாகவோ வாரத்துக்கு 48 மணி நேரத்துக்கு அதிகமாகவோ வேலை செய்யும்படி கட்டாயப்படுத்தும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும், 48 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு. அதுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய கட்டாயப்படுத்தக்கூடாது. பணிபுரிபவர் விரும்பினால் அதற்கு மேலும் பணிபுரியும். அவர் விரும்பினா வேலை செய்பவருக்கு ஓகேன்னா பண்ணலாம். அவ்வாறு அதிகப்படியாக வேலை செய்த நேரத்துக்கு மிகை ஊதியம் வழங்க வேண்டும். எக்ஸ்ட்ரா டைம் பார்க்கும்போது அதுக்கான ஊதியம் வந்து என்னது மிகை ஊதியம் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓவர் டைம் பார்க்குறதுக்கு தனியாக சேலரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கடைகள் நிறுவனங்கள் அரசாங்க நிர்ணயத்திற்கு உரிய அலுவலக நேரத்துக்கு முன்னர் திறப்பதோ பின்னர் திறப்பதோ கூடாது. அரசாங்க நிர்ணயத்திற்கு உரிய அலுவலக நேரத்திற்கு முன்னர் திறப்பதோ பின்னர் திறப்பதோ இருக்கக்கூடாது. தொடர்ந்து 6 மாத காலம் வரை பணியாற்றி வரும் ஒரு தொழிலாளரை தகுந்த காரணம் இல்லாமல் 1 மாதம் முன்பு அறிவிப்பு அல்லது 1 மாதம் சம்பளம் அளிக்காமல் வேலையை நிறுத்திவிடக்கூடாது. இதெல்லாம் இப்போ படிக்கும்போது தான் தெரியுது பாருங்கள். அதாவது 6 மாதம் காலம் வரை ஒருத்தர் வந்து நம்ம கடையில் பணி செய்கிறாரு, 6 மாதத்துக்கு மேலே செய்கிறாருன்னா தகுந்த காரணம் இல்லாமல் ஒருத்தவங்க வேலையை விட்டு நிறுத்துறோன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே எல்லா இடத்துலையும். அதுதான் 1 மாதம் முன்பு அறிவிப்பு கொடுக்கணும், இல்லை 1 மாதம் சம்பளம் அளிக்காமல் வேலையிலேருந்து நிறுத்திவிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தவறான நடவடிக்கையின் காரணமாக தொழிலாளர் ஒருவரை வேலை நீக்கம் செய்யும் போது அவருக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். எனக்கு பிடிக்கலன்னா ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி நம்ம வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க நிறைய இடத்துல. அந்த மாதிரி தான் தொழில் அதிபரின் வேலை நிறுத்த உத்தரவை எதிர்த்து தொழிலாளர் இழப்பீடு ஆணையரிடம் மேல்முறையீடு செய்யலாம். அவர் அளிக்கும் தீர்ப்பை இறுதியாண்டு. தொழில் அதிபர் இருக்காரு, டக்குனு வேலையை விட்டு நிறுத்திட்டாரு, ஆனால் என் மேலே தப்பே இல்லைன்றதை வந்து அந்த ஆணையரிடம் தொழிலாளர் இழப்பீடு ஆணையரிடம் மேல்முறையீடு. லேபர் அவங்க இருக்காங்களே, லேபர் டிபார்ட்மெண்ட் அவங்ககிட்ட சொல்லி கூட வாங்கிக்கலாம். அவங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபைனல் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எடை அளவு சட்டம் 1958. இந்த எடை மிஷின் எடை சொல்கிறாங்களே அதுதான் 1958. தமிழ்நாடு நிறுவனங்கள் கடை சட்டம் அது வந்து 1947. நம்மளுக்கு சுதந்திரம் அடைந்த ஆண்டு. இதில் வந்து வணிகத்தில் ஈடுபட்டுள்ள கூட்டுறவு சங்கங்கள் தமிழ்நாடு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட எடைகளையும் அளவுகளையும் மட்டுமே பயன்படுத்தப்படும். எடைகள், அளவைகள், தராசுகள் போன்றவற்றை அரசாங்கத்தால் நியமிக்கப்படும் உரிய அதிகாரம் முத்திரையிடப்பட வேண்டும். வணிகத்தில் ஈடுபட்டுள்ள நாம் சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த நமக்கு நிறையா பேர் இந்த இதெல்லாம் சொல்லுவோம், இந்த சர்க்கரை ஆலைகள், அதாவது அந்த எடை போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய கூட்டுறவு சங்கங்கள் அதில் வந்து எடை அளவுகளையும் மட்டுமே பயன்படுத்தணும். எடைகள், அளவைகள், அப்புறம் தராசு இதெல்லாம் வந்து உரிய அதிகாரிகள்கிட்ட முத்திரையிட பண்ணியிருக்கணும், சீல் பண்ணியிருக்கணும். குறைவான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்துவதை தடுப்பதற்கு ஆய்வாளர்களை உதவி கட்டுப்பாட்டு அதிகாரிகளையும் அரசு நியமிக்கிறது. குறைவான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்துவதை தடுப்பதற்கு. கம்மியாக எடை போடுறாங்க, எடை வந்து சரியான எடை கிடையாது அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணுறது என்ன பண்ணுது கவர்மெண்ட். அதுக்குன்னு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இச்சட்டத்தில் விதிகளுக்கு புறம்பாக குறைவான எடைகளையோ
அல்லது அளவைகளையோ அல்லது முத்திரையிடப்படாத எடைகளையோ அல்லது அளவைகளையோ பயன்படுத்தினா அது குற்றம். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, குறைவான எடைகளையோ அல்லது வந்து முத்திரை எவ்ரி இயர் சீல் வாங்கணும். அதுக்கு அந்த எடைகள்லாம் வச்சுருந்தாலும் எடை மிஷின்லாம் செக் பண்ணி அதுக்கெலாம் அந்த இது வச்சுருப்பாங்க, டேக் போட்டு அதுக்கு வந்து ப்ரூஃப் வச்சுருப்பாங்க. ரொம்ப பழைய மிஷினு சரியாக இல்லைன்னா அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, குற்றம் கூட சொல்லியிருக்காங்க. முதல் முறையான 500 வரை வந்து ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்க, 500 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இக்குற்றத்தை 2வது முறை அல்லது அடுத்தடுத்து 3 மாத சிறை தண்டனை கூட விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2மே விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. குறைவான அல்லது முத்திரையிடப்படாத எடைகளை அல்லது அளவைகளையோ தெரிந்தே பயன்படுத்தினால், இப்போ 500 கிலோ 500 கிராம் ஒரு கல் இருக்குன்னா 450 480 அந்த மாதிரி இருக்கிறது முத்திரை போட்ட சீல் இல்லாத எடைக்கல்லோ மிஷினோ அளவைகளோ வந்து பயன்படுத்துகிறாங்க, தெரிஞ்சே தான் வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஓராண்டு சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது 2மே கூட விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா நிறையா கூட்டுறவு சங்கங்களில் வந்து இப்போ ரேஷன் கடை மூலியமாக தானே இது பண்ணுறாங்க. ரேஷன் கடையில் இருக்கிறவங்க பொருள் வாங்கும்போது அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுங்க. ஆக்சுவலி கவர்மெண்ட்டே செக் பண்ணி தான், அவங்களே செக் பண்ணி தான் எடுத்துன்னு வருவாங்க. எவ்ரி பர்டிகுலர் டைம் இருக்குது, 6 மந்த்தோ இல்லை 1 இயர்க்கோ ஒன்ஸ் அதை வந்து போய் அட்மிஷனை சரி பண்ணுவாங்க. நம்மள அந்த வெயிட் இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. ரேஷன்கள்லேயே வந்து செக் பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு போடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து ஒரு 2 ஆக்ட் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஆக்ட்டை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.